அமெரிக்காவால் இன்னும் 2 வாரங்கள் மட்டும்தான் போர் செய்ய முடியும். இந்த போரை அதிக காலம் நீட்டிக்க முடியாது. அப்படி என்றால் இந்த போரை சமாதானம் செய்வதற்கு அவர்கள் இறங்கி வர வேண்டும். காரணம், நியூயார்க்குடைய வாஷிங்டன் போஸ்ட், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அப்புறமா இன்னும் பல நாளிதழ்கள், நியூயார்க் டைம்ஸ் எல்லாருமே ஒரு செய்தியை கார்டியன்ஸ் விட்டுருக்காங்க. CNN, ஆக்சியோஸ், இந்த போரில் வெற்றி பெற்றது புட்டின் என்று சொல்லியிருக்கிறார்கள். புட்டின் எப்படி வெற்றி பெற்றார் என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால், புட்டின் மட்டுமே சீனாவுடைய ஜீபிங்கும் இந்த 2 பேரும் தான் அந்த போரை நடத்துகிறார்கள். காரணம், 120க்கு மேன்று சேட்டலைட்டை கொண்டிருக்கக்கூடிய சீனா நூற்றுக்கணக்கான சேட்டலைட்டுகளை செயற்கைக்கோள் மூலமாகத்தான் இஸ்ரேலே இன்றைக்கு பெஞ்சமின் இருக்கிறாரா இல்லையா, மரணித்து விட்டாரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துல்லியமான வழிகாட்டுதல்களை ஈரானுடைய IRGC படைகளுக்கு சீனாவும் ரஷ்யாவும் வழங்கி கொண்டிருப்பதை அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா இப்படித்தான் பல நாடுகளிலே தூண்டி விடுவார்கள். இன்றைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக பலர் தூண்டப்பட்டிருக்கிறார். நேற்று கூட ஒரு தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் படுகாயமடைந்ததாக அமெரிக்காவுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி எவ்வளோ பேர் இறந்துத்தார் என்று சொல்லவில்லை. இதுவரை ஈரானை நாங்கள் தாக்கி அழித்து விட்டோம், 1000 நிலைகளில் குண்டு போட்டோம், 6000 நிலைகள் குண்டு போட்டோம் என்று சொன்னால் அப்படி என்றால் ஈரான் அழிந்து போயிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற போதே ஈரான் தாக்குதலை வலிமைப்படுத்தும் காட்சியும் நாம் பார்க்கிறோம்.